அன்பர்களுக்கு வணக்கம். ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எல்லா உயிர்களுக்கும் தந்தையாக விளங்கும் சிவபெருமான் இங்கு ஒரு பெண்ணுக்கு தாயாக வந்து பிரசவம் பார்த்தார் என்பதால் தாயும் ஆனவர் என்று பெயர் பெற்றார். ரத்னாவதி என்ற பெயர் கொண்ட செட்டி பெண் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தாள். பிரசவ காலத்தில் உதவிக்கு தன் தாயை அழைத்திருந்தாள். தாயும் அவளது வீட்டிற்கு கிளம்பி வந்தார். வரும் வழியில் காவிரி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. வெள்ளத்தை கடந்து அக்கறையில் இருக்கும் மகள் வீட்டிற்கு போக முடியவில்லை. வெள்ளம் வடிந்த பாடில்லை. இதற்கிடையில் மகளுக்கு பிரசவ வலி உண்டாயிற்று. தன்னை காப்பாற்றும்படி சிவபெருமானிடம் கண்ணீர் மல்க வேண்டினாள் ரத்னாவதி. அவளுடைய பிரார்த்தனைக்கு மனமிறங்கி சிவபெருமான் ரத்னாவதியின் தாயார் வடிவில் சென்று பிரசவம் பார்த்தார். அப்பெண் ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். தாயையும் சேயையும் பாதுகாத்து சிவன் தாயின் இடத்திலிருந்து அப்பெண்ணுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்தார். ஒரு வாரம் வரையில் காவிரி ஆற்றில் வெள்ளம் வடியவே இல்லை. ஒரு வாரம் கழித்து ரத்னாவதியின் தாய் வீட்டிற்கு வந்தால் அங்கே தாயின் வடிவில் இன்னொரு பெண் இருப்பதைக் கண்டு தாயும் மகளும் அதிர்ச்சி அடைந்தனர். அப்போது சிவபெருமான் இருவருக்கும் காட்சி கொடுத்தார். அப்படியானால் தாயின் வடிவில் இதுவரை இங்கிருந்து தனக்கு எல்லா பணிவிடைகளையும் செய்தது சிவபெருமான் என்பதால் அவர் தாயும் ஆனவர் ஆனார். இன்று வரை கருவுற்ற பெண்களுக்கு பிரசவம் சுகமாக நடைபெற இத்தலத்தில் தனி வழிபாடே உண்டு. திரிசிரன் என்ற 3 தலைகளை கொண்ட அசுரன் இச்சிவனை வழிபட்டதால் திரிசிரன் பள்ளி என்று அழைக்கப்பட்ட இந்த ஊர் நாளடைவில் திருநாவுக்கரசர் பெருமானால் திருச்சிராப்பள்ளி என்றானது. காவிரி பாயும் திருச்சியில் மத்தியில் அமைந்துள்ள மலைக்கோட்டையில் வீற்றிருக்கும் இறைவன் தாயுமானவர் மாத்ருபூதேஸ்வரர் என்றும் இறைவி மட்டுவார் குழலம்மை சுகந்த குந்தலாம்பிகை என்றும் அழைக்கப்படுகின்றனர். திருஞான சம்பந்தர் முதல் திருமுறையிலும் திருநாவுக்கரசர் 5ஆம் திருமுறையிலும் மகப்பேறு இனிதாக நடைபெற பதிகங்கள் பாடியுள்ளனர். கரு உருவானது முதல் இப்பதிகங்களை நாள்தோறும் பாராயணம் செய்து வந்தால் நிச்சயமாக சுகப்பிரசவம் நடக்கும் என்பது உறுதி. பிரசவ காலத்தில் சிரமம் ஏற்பட்டாலும் பூஜை அறையில் நம்பிக்கையுடன் இப்பதிகத்தை ஓதி திருநீர் அழிக்க சுகப்பிரசவமாகும். திருக்குறுந்தொகை பதிகம். திருநாவுக்கரசர் அருளிய திருக்குறுந்தொகை 5ஆம் திருமுறை. திருச்சிற்றம்பலம். மட்டுவார் குழலாலொடு மால்விடை இட்டமா உகந்தேரும் இறைவனார் கட்டு நீத்தவர்க்கு இன்னருளே செய்யும் சிட்டர் போலும் சிராப்பள்ளி செல்வரே. அரி அயன் தலை வெட்டி வட்டாடினார் அரி அயன் தொழுதேத்தும் அரும் பொருள் பெரியவன் சிராப்பள்ளியை பேணுவார் அரி அயன் தொழ அங்கிருப்பார்களே. அரிச்சிரா பகல் ஐவரால் ஆட்டுண்டு கரிச்சிராது நெஞ்சே ஒன்று சொல்ல கேள் திருச்சிராப்பள்ளி என்றலும் தீவினை நரிச்சிராது நடக்குமே. தாயுமாய் எனக்கே தலை கண்ணுமாய் பெயனேனையும் ஆண்ட பெருந்தகை தேயநாதன் சிராப்பள்ளி மேவிய நாயனார் என நம்பினை நாசமே. திருச்சிற்றம்பலம். மற்றும் ஒரு தகவலுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி.